பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுளையே நாம் சேவிக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய சக மனிதன் கிட்ட, சக நண்பன் கிட்ட, சக தெரிந்தவங்க கிட்ட நாம் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். செய்கிற காரியங்களை மறக்க கூடாது, செய்கிற காரியங்களுக்கு ஏற்றால் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அப்ப அந்த நினைவுப்படியாக இன்றைக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், நம்மால முடிஞ்ச நம்ம செஞ்சோம், நம்ம தீமை எதுவும் செய்யல, நம்ம நன்மை தான் நம்ம செஞ்சோம் என்று சொல்லி நாம நினைக்கிறோம். அப்ப பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை ஒரு உதவி செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொண்டவர்கள் மறக்க கூடாது, நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோம். எனவே இந்த உபவாச நாட்களில கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், நமக்கு எப்படியெல்லாம் மனம் இறங்கியிருக்கிறார், நம்ம எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கடவுள் நமக்கு செய்த காரியங்களை, செய்த நன்மைகளை, செய்த இரக்கங்களை நாம மறந்து போகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நாம கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என் பலத்தினால, என் சக்தியினால, என் செல்வாக்குனால என்று சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம பலத்தினால ஒன்றுமே இல்லை, நம்ம சக்தியினால ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய கிருபை நம்ம கூட இருந்தாதான் எல்லாமே, கடவுளுடைய இரக்கம் நம்ம கூட இருந்தாதான் எல்லாமே. அப்ப இதை நம்ம மறந்து போகவே கூடாது. அப்போ இன்றைக்கு நாம பார்க்கின்ற பொழுது கூட இயேசுவா ஜனங்களை கூட்டி கேட்கிறார், யாரு நீங்க ஆராதிக்கிறீங்க, யாரு நீங்க நம்புறீங்க, யாருடைய நாமத்தை நீங்க மையப்படுத்துறீங்க என்று சொல்லி ஒரு லிஸ்ட் அங்க கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியில எப்படியாக சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இங்க பார்க்கின்ற பொழுது நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அப்ப அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு செய்த காரியங்களை நாம் மறந்து போக கூடாது. கடவுள் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும், கடவுள் ஒருவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். 10 கற்பனைகளில முதலாவது கற்பனை கூட உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவனும் கொண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தையும் நீ வணங்கவோ சேவிக்கவோ கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நாம கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம அவருடைய நம்ம நம்பிக்கை வைத்து, அவருடைய விசுவாசம் வைத்து, அவருடைய பிள்ளைக்காக நம்ம அவருக்குள்ளாக வாழ வேண்டும். அப்போ அது நாம மாத்திரமல்ல, நம்ம குடும்பம், நம்முடைய உறவுகள் எல்லாரும் இணைந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும். கடவுள் ஒருவரையே நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்ம வாழ்வில் செய்த மிக பெரிய காரியம் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நமக்காக கொடுத்தது, அவர் வழியாக நம்மை மீட்டெடுத்தது, அவர் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்தது. அப்போ கடவுள் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நாம் கடவுள் ஒருவரையே நம்ம சேவிப்போம், இயேசு ஒருவரையே நம்ம ஆராதிப்போம். நாம் தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, குடும்பமாக இணைந்து ஆராதிப்போம், குடும்பமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் உடைய வார்த்தையை கேட்ட பிரகாரமாக நாங்கள் எப்பொழுதும் உண்மையே ஆராதிக்கிற, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளாக உமக்குள்ளாக வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களை நடத்திட வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்க்க நீதாமே சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம்.
இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக நாங்கள் வாழத்தக்கதான ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்வை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் நீதாமே வாய்க்கு செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்களில் நாங்கள் வீணாய் விருதாய் கழிக்காதபடிக்கு ஒரு நல்ல உகந்த ஒரு நாட்களாக பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும். எல்லாருடைய பலவீனங்களை சோதனைகளை மாற்றி போடும். எல்லாருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாரும் நல்ல பலத்தை, சமாதானமான ஒரு வாழ்வை கொடுத்து எல்லாரையும் காத்துவிட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.